காலையில் எந்திரிச்சுமே ஃப்ரெஷ் ஆகிட்டு ஒரு குட்டியாக ஷாப்பிங் பண்ணலாம் அப்படின்னு தாம்பரம் போயாச்சு. அம்மா வந்ததுலேருந்து கொஞ்சம் திங்ஸ் எனக்கு வாங்கி கொடுக்கணும்னு சொல்லிட்டே இருந்தாங்க. நாங்கள் தான் கண்டுக்கவே இல்லையா, காலையில் கிளம்புங்கடா அவளுங்க மரியாதை அப்படின்னு கூட்டிகிட்டு போய் தாம்பரத்தில் போய் கொஞ்சம் திங்ஸ் அப்புறம் பழங்கள் எல்லாமே வாங்கிட்டு வீட்டுக்கு வந்தால் அக்காவும் சித்தி இன்றைக்கி சமைச்சு வச்சுட்டாங்க. இன்றைக்கி வந்து நல்ல சாம்பார் அப்பளம் பொரிச்சு சாப்பிட்லான்னு தான் இருந்தோம். அதில் சிக்கனே வாங்கிட்டு வந்து உப்பு கறி போட்டு சாப்பிட்டோம். ஏன்னா வந்ததுலேருந்து ஒரே நான்வெஜ்ஜா, பட் நல்லா இருந்தது. சித்தி வச்ச சாம்பார் சாப்பிட்டுட்டு எல்லோரும் முட்டை கட்டிட்டாங்க. ஏன் இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. எனக்கு என்னமோ இப்போ தான் எனக்கு கல்யாணம் பண்ணி விட்டுட்டு தனியாக போகிற மாதிரியே எனக்கு ஃபீல் ஆச்சு. பட் வந்து நான் ஹாப்பி. என் ஃபேமிலி இத்தனை நாள் சென்னையில் என் கூட வந்து இருப்பாங்க நான் நினச்சி கூட பார்க்கல. எல்லாருக்குமே ஒரு கமிட்மெண்ட் இருக்குது. பட் ஓகே, பஸ்ஸில் போங்கன்னு சொன்னேன். நாங்கள் ட்ரெயினில் போகிறேன்னு சொன்னாங்களே, போய் தாம்பரத்தில் இறக்கி விட்டுட்டு அவங்களுக்கு பாய் பாய் சொன்னதுலேருந்து எனக்கு சரியான அழுகை. ஏன் அழுகிறேன்னு எனக்கே தெரியலை. பட் ரொம்பவே கஷ்டமாக இருந்தது. அழுதுகிட்டே இருக்கவும் செல்வா ஜூஸ் வேணுமா இளநீ வேணுமா என்னென்னவோ கேட்டுட்டு இருந்தேன். சரி ஒரு சூப்பு கட்டில் நிப்பாட்டிட்டு கொஞ்சம் சூப்பு குடி பாப்பா அப்படின்னு வாங்கி கொடுத்தேன். அப்படியே சூப்பு குடிச்சிட்டு கொஞ்சம் எனர்ஜியாக வீட்டுக்கு வந்ததும் ரொம்ப கஷ்டமாக போச்சு. ஏன்னா ஒரு 4-5 நாள் நானும் செல்வா மட்டுமே இருக்கிற வீடு கலகலன்னு இருந்ததா. பட் ஓகே, இனிமேல் நம்ம மட்டும்தான். நம்ம நாளைக்கு சண்டே பிளாக்ல மீட் பண்ணலாம். இன்றைக்கி நம்ம ஃபேமிலியில் பாலாவேலு மஞ்சு அவங்களுக்கு இனிய திருமண நாள் நல்வாழ்த்துக்கள். அப்புறம் ஜீவா ஸ்ரீ சுதாகர் அவங்களுக்கு இனிய பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள். பை பாய், குட் நைட்.